Praise the Lord, 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 praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியுடமே துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் 7ஆம் மாதம் 2ஆம் தேதி கூட காண நீர் எங்களுக்கு பாக்கியம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதம் நீர்கள் அற்புதமாக நடத்தினீங்கப்பா. எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலும் கொடூரமான சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஒரு கேடு இல்லாமல் எம்ஏஜி ஹாஸ்பண்ட் வாய்ஸ் ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தையும் அடியங்களையும் நீ பாதுகாத்ததுக்காக நன்றி. என்னோட இருக்கிற ஊழியர்கள், என்னுடைய குடும்பங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசி பிள்ளைகள், என்னோட மக்கள், மருமக்கள், அதாவது எங்களை எல்லாரையும் கத்திர அற்புதகரமாக நீங்கள் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட ஜெபத்தை நீ கேட்கறதுக்காக நன்றி. எங்களோட ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நீ பதில் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. தொடர்ந்து உங்களோட பாதத்தில் விசுவாசத்தோட போர்மனை நிற்கவும், விசுவாசத்தின் பலப்படவும் அன்றுதாமே எங்களுக்கு கிருபதர்மடியாக ஜெபிக்கிறோம். நம்பி நம்மளோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை நடத்தவர்கள் எல்லா தடைகளை மாற்றுங்க. அடியானுக்கு இருக்கிற பலவீனத்தை மாற்றுங்க. எல்லா சோர்வுகளை மாற்றுங்க. ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை தாங்கப்பா. தடையில்லாமல் இந்த ஜெபத்தை நடத்த கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கணும். நம்பி நம்மளோட கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெள்ளை சனி ஆகிய 1-2 நாட்களில் இந்த ப்ரேயர் நான் உங்களுக்கு அனுப்ப முடியல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, சபையில் முக்கியமான ஒரு மரணம் நடந்ததினால அந்த பாடி எடுத்து நான் கன்னியாகுமரியில் கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணி திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த காரியங்கள் ப்ரேயர் நடத்தக்கூடிய சூழல் கிடைக்கல. இங்கே வந்து மறுபடியும் நேற்று 2 ஆராதனையில் மெசேஜ் கொடுத்து மறுபடியும் ஒரு எடுத்து அதை அடக்கம் பண்ணி ரொம்ப பலவீனத்தின் மத்தியில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு மிகுந்த கோல்டும், மிகுந்த பாடி பெயினும், கண் உறக்கம் இல்லாதனாலே, அலைச்சலினாலே சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டு ரொம்ப பலவீனத்தில் இப்போ நான் இருக்கிறேன். அடுக்க விட்டனால் எழும்ப முடியல. அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அந்த ஜெப நேரம் வந்த பொழுது என்னோட மனசாட்சி என்னை உறுத்துருது. மக்கள் எவ்வளோ பேர் ஜெபத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாட்கள் ஜெபம் அனுப்பாத நேரத்தில் எவ்வளோ பேர் துடிச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை பாலுக்காக துடிக்கிறது போல மக்கள் துடிக்கிறத நான் ஆவிலே உணர்ந்து, என்னோட பலவீனத்தை பாராமல், என் சரீரத்தின் சூழ்நிலை பாராமல் நான் உங்களுக்காக மறுபடியும் ஜெபிக்க கடந்து வருகிறேன். தொடர்ந்து இங்கே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. என்னோட ஆசை இந்த தடையில்லாமல் இந்த ஜெபத்தை நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களுக்கு அனுப்ப வைக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம இப்போ தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு சிலருக்கு அது ஏதோ பைத்தியம் மாதிரி தெரியும். என்னடா இந்த மனுஷன் இந்த ஒரே அதிகாரத்தில் இப்படி தொடர்ந்து பேசுகிறாரு சொல்லி. இல்லைங்க, நிச்சயமாக நீங்கள் அதை நம்பணும். அப்படி நீங்கள் நம்பினால் அந்த 6ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனம் என்ன சொல்லி நீங்களே பார்த்துடுங்க. அது உங்களோட வாழ்க்கை நடக்க போகுது. இந்த 6ஆம் அதிகாரத்தை முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகும். அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு இது உங்களுக்கு சோர்வாக வரக்கூடாது. ஒவ்வொரு வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு சில பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியை என்னை நடத்திட்டு வராங்க. அவரோட சித்தம் தான் நான் செய்கிறேன். என்னோட சுய விருப்பமோ என்னோட சுய சித்தமோ நான் இதில் செய்ய முடியாது. ஆண்டோட சித்தத்தை நான் செய்துட்டு வரேன். எனக்கு நல்ல நம்பிக்கை. நீங்கள் ஏற்றெடுத்த இல்லாட்ட எனக்கு அந்த விடுதலை வரும், எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பலன் கிடைக்கும், இல்லாவிட்டால் எனக்கு அந்த நன்மை எல்லாம் வந்து சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனபடி தொடர்ந்து இந்த தினங்களில் இந்த அதிகாரத்தை தான் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அதனுடைய 5ஆமത്തെ வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேற ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பார்த்தீங்களா, தானியேலை அலசி பார்க்குறாங்க. அவங்க ஏதாவது ஒரு குற்றம், ஒரு பெண் விஷயமோ, ஒரு பொய்யோ, பித்தலாட்டமோ, வேறு ஏதாவது மாம்சீகமான கிரியைகளோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு குற்றம் அந்த வாழ்க்கையில் இருக்குதா தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு குற்றமும் தானியேலோட வாழ்க்கையில் இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட மனுஷன் இல்லை உலகத்தில் வாழ்ந்திருக்கிறதை பார்க்காம பெரிய அதிசயம் எனக்கே இருக்குது. ஆனால் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு மனுஷன் உலகத்தில் கிடையாது. ஆனால் தானியேலை பொறுத்த வரைக்கும் அவனை அலசி பார்க்குறாங்க. பாருங்க, எத்தனை மந்திரிகள், எத்தனை பேர்கள், கிட்டத்தட்ட 122 பேர்கள் அவனை தேடி அலசி பார்க்க ஒரு குற்றங்குடி அவனோட வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியாம கடைசி அவங்க எடுத்த ஐடியா பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய, பார்த்தீங்களா, அவனுடைய ஆராதனை, அவனுடைய ஜெபம், அவனுடைய தியானம், இதுதான் அவன் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒழிய அவனை வேறு ஒன்றினாலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள்.
എന്ന് കേട്ടാ ராஜா அவருடைய கட்டளை புறப்படுவித்திருக்குது. ராஜா பத்திரத்திலே முத்திரை போட்டிருக்கிறாங்க. ஒரு 30 நாளைக்கு வேற எந்த தெய்வத்தையும் எந்த மனுஷனையும் யாரும் வணங்கக்கூடாது, ஆராதிக்க கூடாது கட்டளை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த கட்டளை வாங்குற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் என்ன கட்டளை போட்டாலும், என்ன சட்டம் வந்தாலும், என்ன அதிகாரம் வந்தாலும், என்ன ஆளுகை வந்தாலும், உலகமே திரண்டி வந்தாலும், இந்த தானியேலே இந்த ஜெபிக்கிற விஷயத்துல அவனை யாரும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது என்பதே உலகம் அறிந்த சத்தியம். இதுக்கு நீங்க ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? உலகம் அறிந்த சத்தியம். நம்மளான என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு 30 நாள் தானே, பரவாயில்ல, நம்ம எங்கேயாவது சீக்கிரட்டா பாத்ரூமிலோ பெட்ரூமிலோ எங்கேயாவது ஒருத்தருக்கு தெரியாம நம்ம ரகசியமா மனசுக்குள்ள ஜபிக்கலாமே, இதயத்தில் ஜபிக்கலாம். உதடும் கூட அசைய தேவையில்லையே. அன்னால் அப்படித்தானே தேவாலயத்தை போய் ஜெபம் பண்ணேன், அவளுக்கு அற்புதம் நடக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எந்த சத்தம் போட தேவையில்லை, அமைதியா நம்ம அப்படி நடந்து போகும்போது நிக்க மேல ஜபிக்கலாமே. அவன் அப்படி இல்லை. அவன் என்ன தன்னோட வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை பண்ணேனோ அந்த பொருத்தனை அப்படியே சொன்ன. அந்த பொருத்தனையை ராஜாவோ, ராஜாவின் கட்டளையோ, பிரதானிகளோ, மந்திரிகளோ, தேசத்தினுடைய எந்த அதிகாரிகளோ அந்த கட்டளையிலிருந்தும் தானியேலை ஒரு ஸ்டெப்பு பின்னாடி கொண்டு முடியல. இந்த ரகசியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த ஒரு சான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவாப்பா? 30 நாள் தானே, அது முடிச்ச ஒரு பாடு 40 நாள் பாஸ்டிங் இருக்கலாம், அல்ல 21 நாள் பாஸ்டிங் இருக்கலாம். ஏசப்பா மன்னிப்பாங்க சொல்லி தாராளமா இருக்கலாமே, தாராளமே. அது தானியேல் எடுக்கிற முடிவு அல்ல, அவங்க போட்ட கட்டளை தானே. சரி, நம்மளோட உயிரை காப்பாற்றணும், நம்ம இது செய்தா நமக்கு சிங்க கபிதான், மறிச்சு போயிடுவேன், இனி இந்த ஜெபமே நம்ம பண்ண முடியாது, நம்மளோட ஜெபாரைக்கு அப்ப யாரு போவேன், யாரு ஜெபிப்பேன், ஒரு முட்டாள்தனமா நான் இப்ப ஜெபிக்க வேண்டாம், இந்த 30 நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சொல்லி அவன் பிரேக் போடலாமே. ஜெபிக்கிறவன் பிரேக் போட மாட்டான். ஜெபிக்கிறவனால பிரேக் போட முடியாது. பாருங்க, நான் இப்போ என்னால ஒரு வார்த்தையும் கூட உங்களுக்கு பேசக்கூடிய சக்தி என்னோட பாடியில் இல்லை. படுத்த படுக்கைன்னு எழும்பி உட்கார்ந்து உங்களுக்கு நான் இந்த இருக்கிற பலத்தோடு இந்த சத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னாட்டா அந்த ஜெபாவி நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த பலவீனங்களோ, இந்த கோல்டுகளோ, ஜுரங்களோ, பாடி பெயினோ அல்ல இந்த கட்டளைகளோ வந்து நம்மளை தடுக்க முடியாதுங்க. அது நீங்க புரிஞ்சுக்கணும், தடுக்க முடியாது. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப 2 நாள் எப்படி பாஸ்டர்? 2 நாள் வேற வழியில் நான் டிராவல்ஸ் இருக்கிறேன், பாடி எடுத்துட்டு போறேன், அடக்கம் பண்ண போறேன், அது ஒண்ணு நான் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். அது இங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்காக யூஸ் பண்றேன், நான் ஆண்டவருக்காக யூஸ் பண்றேன். இந்த கொஞ்ச நேரம் ஜெபம் அல்ல, என் வாழ்க்கையில எத்தனையோ மணி நேரங்கள் ஜெபித்து தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினால இங்கே தானியேலோட வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுங்க தலைகீழா நின்று ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. கடைசி ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுல முகாந்திரத்தை ஆடுறாங்க. நம்ம ராஜாவிடத்தில் இப்படி போய் சொல்லலாம், இவனை இந்த விஷயத்தை மட்டும்தான் பிடிக்க முடியும், இதுல கட்டாயம் மாட்டுவாங்க. காரணம், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, தானியேலோடு பழகினேன், பேசினேன், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, அவன் தன் ஜெபத்தை நிறுத்த மாட்டான், என்ன கட்டளை போட்டாலும் ஜெபிப்பான், சத்தாலும் அவன் ஜெபிப்பாங்க, அவன் ஜெபத்தை தடுக்க முடியாது என்பதை உலகம் அறிந்து வைத்தார். இந்த ஒரு அறிவு இந்த தேசத்துக்கு வரணும். இந்த கிறிஸ்தவனை என்ன பண்ணாலும், இந்த கிறிஸ்தவனை எவ்வளவு பேரை கொலை பண்ணாலும், எத்தனை தேவாலயத்தை கொளுத்தினாலும், எத்தனை கிறிஸ்தவனை நசக்கினாலும், கிறிஸ்தவனோட ஜெபத்தை எவனாலே தடை பண்ண முடியாது என்பதை இந்த உலகத்துக்கு தானியேலை போல நம்ம அறிய வைக்கணும், புரிய வைக்கணும். அதுக்கு தான் தெய்வம் நம்மளை அழைத்திருக்கிறார். அது தானியேல் இங்க செய்கிறார்கள். உங்களுக்கு புரியுது என்று நினைக்கிறேன். நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு புரியுது என்று நினைக்கிறேன், புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். பாருங்களேன், நீ யார் என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். சட்ட திட்டத்துக்கு நீ பயப்பட தேவையே இல்லை, எந்த அதிகாரிகளுக்கு நீ அலற வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்கு நீ புலம்பி நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மையானால், கர்த்தர் உங்களை தெரிஞ்செடுத்தது உண்மையானால், உங்களிலூடி கர்த்தர் தன்னோட நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் பெரியவராயிருக்கிறார், அவர் அதை செய்வார். பாருங்க, அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ பக்தியிலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேற எதுனாலும் குற்றங்கப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். எந்த விதத்திலும் அவன் ஆரையும் சைட் அடிக்க மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் எதுவுமே திருட மாட்டான், அவன் அயோக்கியத்தனம் பண்ண மாட்டான், அவன் எந்த தப்பு, அவன் உத்தமன் 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 உத்தமன். ஆனா இந்த விஷயத்துல எந்த ராஜா கட்டளை கொடுத்தாலும் ஜெபத்தை அவனால நிறுத்த முடியாது.
சிங்ககபி அல்ல, அதுக்கு மேலான குழி வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், அவனை நெருப்பிலே போட்டாலும் அவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டார் என்பதுதான் அவனுடைய தீர்மானமாக இருந்தது. அதை அவர்கள் அறிந்து செயல்படுகிறார்கள். நமக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த தானியேலுக்குள்ள இருந்த அபிஷேகம், இந்த தானியேலுக்குள்ள இருந்த ஜெப பாரம், இந்த தானியேலுக்குள்ள ஜெபத்தினுடைய ஆவி, அந்த அபிஷேகம் இந்த நாட்களில் எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, இந்த வைராக்கியத்தை தாங்கப்பா. நாங்க எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லி எங்களோட ஜெபத்தை நாங்கள் நிறுத்துறோம் ஆண்டவரே. அடியானுங்குடி போன்றவரே, இந்த 2 நாளுக்கு அந்த மரணம் என்று சொல்லி நான் ஜெபத்தை நிறுத்தினோமே, ஆனா தானியேல் ஆனால் அது கூட செய்ய மாட்டாங்கப்பா. அந்த சூழ்நிலையில அவன் ஜெபிப்பாரு. நாங்க எத்தனை சாக்கு போக்கு சொல்லி அப்பா ஜெபத்தை நாங்கள் நிறுத்துறோம். ஆண்டவரே, நீர்களை மன்னிப்பீராக, நீரங்களை மன்னிப்பீராக. இந்த தானியேல் பெற்ற இந்த நற்சாட்சியை நாங்களும் இந்த காலகட்டத்தில் பெற்று உமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி நின்று தேசத்தை கலக்கலாக திறப்பின் வாசல் நின்று கொண்டு புலம்பக்கூடிய அந்த கிருபை இந்த நாட்களில் தெய்வமே நீர் எங்களுக்கு தரும்படி நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பாதத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விசேஷித்த வல்லமை, அந்த ஜெப ஆவி என் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் தடைப்பட்டு கிடக்கிற, அடைப்பட்டு கிடக்கிற, ஆண்டவரே முரடித்து கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் செழித்து ஓங்கி வளர, ஆண்டவரே நாங்கள் உலகத்தை ஜெயிக்க, அதிகாரங்களை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, எதிரிகளை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, நரகத்தை ஜெயிக்க எங்களுக்கு இந்த ஜெபம் வேணும் ஏசப்பா. அந்த ஜெபாவி தானியேலுக்குள்ள இருந்தது போல எங்களுக்குள்ளே ஊற்றுங்க இந்த காலகட்டத்தில். அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. என்ன கட்டளை வந்தாலும், என்ன கையெழுத்தினங்கள் கண்டாலும், என்ன ராஜாக்கள் எழுப்பினாலும், என்னோட ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் புலம்பர் என்னோட மன்றாட்டு எவனாலையும், எந்த அதிகாரத்தினாலையும், எந்த சக்தியினாலையும், எந்த மந்திரியினாலையும், எந்த ராஜாக்களாலையும், எந்த அதிகாரத்தினாலையும் தடுக்க முடியாது என்பதை நிரூபித்து தானியேல் காட்டுறது போல எங்களுக்கு அந்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. ஆண்டவரே, நமக்கு நன்றி. எல்லாருடைய சரீரத்திலும், எல்லாருடைய ஹிருதயத்திலும் இந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எல்லா குடும்பத்திலும் இந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எல்லோரும் மேலும் இடம் வல்லமை இப்ப நீர் ஊற்றும்படி நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, தடைகள் மாறட்டும். இந்த எத்தனையோ பேர்கள் ஜெபிக்காம மந்தவித்திருக்கிறோம், முரடித்திருக்கிறோம். ஜெபமே இல்லப்பா, செத்து போன போடியாக இருக்கிறாங்கப்பா. ஆரோக்கியம் இருக்குது, ஜெபிக்க வசதிகள் இருக்குது, நேரம் இருக்குது. ஆண்டவரே, நமக்கு நன்றி. இடங்கள் இருக்குது, எல்லா முகாந்திரங்களும் இருக்குது. எந்த ராஜகட்டளையும் ஜெபிக்க கூடாது புறப்படவே இல்லை. ஆண்டவரே, யாரும் எங்களுக்கு விரோதிகளை எழும்பில்லை. எங்களுக்கு ஒரு சிங்க குபி எங்குமே யாரும் ஆயத்தப்படுத்தல. எல்லா ஃப்ரீடம் எங்களுக்கு இருந்தும் நாங்கள் தூங்குகிறோம் அப்பா. நாங்கள் விழித்து ஜெபிக்காம தூங்குகிறோம் அப்பா. சாக்கு போக்கு சொல்லி வேறு காரியங்களுக்கு எங்களை நேரத்தை செலவழிக்கிறோமே, வேறு காரியத்துக்கான சமயத்தை நாங்கள் ஒதுக்கிறோமே. ஆண்டவரே, ராத்திரியும் பகலுமாய் கண் விழித்து எங்களோட நேரத்தை நாங்கள் வீணாக்குறோமே அப்பா. ஆனால் உம்முடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபாவி அநேகருக்கு இல்லை கர்த்தாவே. எல்லா ஊழியக்காரர்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும், என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவரே எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தானியேலுக்கு இந்த வைராக்கியத்தை, அந்த ஜெபாவியை இந்த நாட்களில் கர்த்தர் ஊற்றி நாங்கள் எல்லாரும் தானியேலை போல தினமும் 1 வேளை ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு நீ தரும்படி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்களுடைய முழங்கால்களை மடக்க உம்மை நோக்கி நாங்கள் கதற, தேசத்துக்காக புலம்பெ தரப்பில் நின்று கொண்டு ஐயன் கூப்பிடக்கூடிய கிருபை, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, இந்த ஜெபம் எங்களுக்கு முடிந்த ஆலோசனை முடிகிறதுக்குள்ள எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய திருப்புமனை, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சேஞ்ச் எங்களோட பாடியில, எங்களோட குடும்பத்துல, எங்களோட ஊழியத்துல, எங்களோட வேலையில, எங்களோட சரீரத்தில் எல்லா இடங்களிலுமே அனுபவிக்க, ருசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற கிருபை தாங்கப்பா. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் இருக்கிற எல்லா அங்கத்தினருடைய கருத்தை நான் தருகிறேன். யாரில் இப்போ பலவீனமா இருக்கிறேனோ, சோர்வியா இருக்கிறேனோ, மனவேதனோடு இருக்கிறேனோ, துக்கத்தோடு இருக்கிறேனோ, கண்ணீரோடு இருக்கிறேனோ, வியாகுலத்தோடு இருக்கிறேனோ, பலவீனத்தோடு இருக்கிறேனோ, கஷ்டப்படுகிறேனோ, பட்டினி கிடக்கிறேனோ, ஏதெல்லாம் துன்பங்கள் துயரங்கள் அனுபவிக்கிறேனோ, மரணப்படுக்கையில் கிடக்கிறேனோ, சிறையாக்கப்பட்டிருக்கிறேனோ, ஏதெல்லாம் தன்னை வாழ்க்கையை ஒடுக்கி தன்னை கர்த்தாவே குருடாக்கி வைத்திருக்கிறேனோ, அங்கெல்லாம் இந்த ஜெபம் புறப்பட்டு சென்று அவர்களை தொட்டு சுகமாக்கி, அவர்களை பலப்படுத்தி, அவங்களோட நாடி தரம்புகளை சக்திப்படுத்தி, முழங்கால்களை பலப்படுத்தி, அவங்களை தட்டி எழுப்பி
ஜெபிக்கிற மக்களாக நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறோம். கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் எல்லாம் மாறட்டும், காயங்கள் எல்லாம் ஆற்றப்படட்டும். எல்லா கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடுதல் என் மக்களை இப்ப அனுபவிக்க கத்திருக்கிறதாரும். எல்லா தடைகளும் சாபங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் என் மக்களை விட்டு மாறட்டும். ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் பிசாசுக்கு அடிமைகளாய், பாவத்துக்கு அடிமைகளாய், நரகத்துக்கு அடிமைகளாய், நாசத்துக்கு அடிமைகளாய், கேட்டு மக்களாய் ஒருவரும் போகாதபடி திருக்கரத்தை நீட்டி என் மக்களை தாங்கிக் கொள்ளுங்க, என் மக்களை பலப்படுத்துங்க, என் மக்களை அரவணைத்துக் கொள்ளுங்க, என் மக்களை ஆசீர்வதிங்க. கிருபையினால, பலத்தினால, ஆரோக்கியத்தினால, சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, சரீர சுகத்தினால, ஐஸ்வர்யத்தினால, கிருபா வரங்களினால, பரிசுத்தினால, தீர்க்காயுசினால, எல்லா ஐஸ்வர்ய மகிமையினால என் மக்களை நிரப்பிக் கொள்ளுங்கப்பா, நிரப்பிக் கொள்ளுங்க. ஒரு நிரம்பி துளும்பி வழிகிற ஒரு அனுபவத்தில் என் மக்களை மாற்றுங்க. எல்லா குடும்பங்களும் துளும்பட்டும், எல்லா వ్యక్తిகளும் துளும்பட்டும், எல்லா சபைகளும் துளும்பி நிரம்பட்டுமே. அந்த நிலைமைக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. தானியேலை கொடுத்த அபிஷேகத்தை, அந்த விசேஷ ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்க. நாங்கள் அதை பெற்று கொண்ட புதிய ஏற்பாட்டு காலத்தில் வைராக்கியம் கொண்டு எழுப்பி நிற்க, திறப்பி நின்று புலம்ப எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நம்பிக்கையோடு கருத்தில் கொடுக்கிறேன். இந்த ஜெபம் கேட்டுவிடுகிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிப்பீராக, இருக்கிற ஒவ்வொரு தனித்தனியாய் பலப்படுத்துவீராக, அவருடைய எல்லா கஷ்டங்கள் கண்ணீரை மாற்றுவீராக, துன்பங்கள் துயரங்களை மாற்றுவீராக. ஆபத்து அனர்த்தங்கள் ஒன்றும் அவங்களை அட்டாக் பண்ண நீ அனுமதிக்க கூடாது. எந்த மரணங்கள், எந்த வியாதிகள், துன்ப துயரங்கள் என் பிள்ளை தொடர்ந்து அனுமதிக்க கூடாது. நம்பிக்கையோடு கருத்தில் கொடுக்கிறோம், ரத்தத்தால் முத்திரையிடுகிறோம். துக்கத்திற்கிற ஒரு ஆசுவாசம் கொடுத்து பலப்படுத்துங்க. அடியான தாங்கி கொடுத்துரு. இவ்வளவு பலன் கர்த்தாவிலே தந்தனாய் ஸ்தோத்திரம். மூச்சு எடுத்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் இவ்வளவு கிருபை நீ தந்தீரே, எமக்கு நன்றி அப்பா. ஒரு நாளும் தடை இல்லாம இந்த ஜெபத்தை நடத்தக்கூடிய வல்லமை கிருபையும் நீ தரும்படி ஜெபிக்கிறோம். நம்பி கருத்தில் கொடுக்கிறேன். சகல கனவும், சகல மகிமையும், சகல துதியும் ஒருவருக்கு அப்பா பாதத்தை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா இது மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க, எனக்காக செபியுங்க. கர்த்தர் அற்புதத்தை. ஓகே, தேங்க்யூ.